வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. ஒரு வருஷ காலமா எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் தடங்கலாவே இருந்தது. எதுவும் கிடைக்கல. திடீர்னு அவனை பார்த்த ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டார். "என்ன தம்பி, உன்னை பார்க்குறேன். ஒரு வருஷமா எந்த வேலையும் கிடைக்கல. உனக்கு ஏதாவது தேவையா?" அப்படின்னு கேட்குறாரு. "ஐயா, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறீங்களா?" அப்படின்னு. "ஏன்பா வேலை கேட்குற? நீ பிச்சை எடுக்கிற. அதை விட்டுடு. நான் உன்னை ஒரு நிரந்தர முதலாளியா ஆக்கப் போறேன். அதுக்குண்டான உதவிய நான் செய்கிறேன். அதுதான் செய்யணும்னு எனக்கு தோணுது" அப்படின்னாரு. "என்னங்க, வேலை வாங்கி தருவீங்கன்னு நினைச்சா என்ன முதலாளி ஆக்கி பார்க்குறேன்றீங்களே?" "சரிங்க. ஆமா, எப்படி ஆக்கப் போறீங்க? உன்னுடைய தகுதிக்கு என்ன என்ன தெரியுமோ அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். நீ நிச்சயமா சிறந்த முதலாளியா ஆகப் போற. பணம் ஏதாவது தேவைப்பட்டா அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். சரியான நேரத்துக்கு உனக்கு கைக்கு வந்துரும். அதெல்லாம் கவலைப்படாத." "ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல இப்படி ஒரு உதவி பண்ணுவீங்கன்னு." "சரி, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? ஏன்னா பணம் வருதுன்னும்போது அடுத்தது இந்த கேள்வி தானே. பிசினஸ் பார்ட்னரா ஆக்கிக்கப்பா என்ன" அப்படின்னாரு அந்த பணக்காரர். "என்னது, பிசினஸ் பார்ட்னரா? அப்போ மொத்தமா உங்களுக்கு குடுக்கணுமா?" அப்படின்னா. "சீச்சீ, அந்த அளவு மோசமானவன் இல்லப்பா. சரிங்க, நீங்க எனக்கு ஒரு பிசினஸ்க்கு வழி சொல்லுங்க. உங்களுக்கு 90% குடுத்துடுறேன். 10% நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா?" அப்படின்னு. "இல்ல தம்பி, நான் சொல்ற கணக்க புரிஞ்சுக்கோ. எனக்கு 90% வேண்டாம். 90 நீ எடுத்துக்கோ. 10% குடுத்தா போதும். நான் பெருசா கேட்கல உன்கிட்ட. ஏன்னா நீ தான் உழைக்கிற. ஐயா, உழைச்சா கூட என்ன ஒரு சிறந்த முதலாளியா ஆக்குறீங்கன்னும்போது மன உறுத்தல் இருக்குமே. அதெல்லாம் கவலைப்படாத. நீ 90% எடுத்துக்கோ. 10% எனக்கு குடுத்தா போதும். நல்ல சந்தோஷமா நீ வேலை பண்ணு. எல்லாமே உனக்கு நல்லதா நடக்கும். அதுக்குண்டான வாய்ப்ப நான் சரியா உனக்கு குடுத்துக்கிட்டே இருப்பேன்" அப்படின்ட்டார். இவனும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அன்னையிலிருந்து அவனுக்கு தேவையான பணம் கிடைச்சது. அவன் ஒரு வியாபாரம் செஞ்சான். நேர்மையா நடந்தான். கிட்டத்தட்ட 90% லாபம் அவனுக்கு கிடைச்சது. 10% எடுத்து ஒரு டப்பால போட்டு மூடி வச்சுட்டான். ஏன்னா இது நம்ம குடுக்க வேண்டிய, அந்த முதலாளிக்கு குடுக்க வேண்டிய ஒரு பங்கு. பார்ட்னர் ஆச்சே, குடுக்கலன்னா தப்பா போயிடுமே அப்படின்னு எடுத்து வச்சுட்டான். இது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு 6 மாசம். வியாபாரம் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இவன் பேரை சொன்னாலே வெளியில தெரியிற அளவுக்கு ஆயிடுச்சு. நைட்டு திடீர்னு தூக்கம் கலைஞ்சுது. கலைஞ்ச உடனே எந்திரிச்சு உக்காந்தவனுக்கு புதுசு புதுசா யோசனை வந்துச்சு. இவ்வளோ நாள் யோசிக்காத அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிஸ்னஸ் எந்து, இதோட மொத்த உழைப்பும் எந்து. நான் தான் ராப்பகலா உழைக்கிறேன். 90% நான் எடுக்கிறேன். 10% நான் ஏன் உனக்கு தரணும் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா நீ கடை பக்கம் வந்ததில்ல, என்னுடைய வியாபாரத்துக்கு வந்ததில்ல. நான் கேட்குற இடத்துல எனக்கு பணம் கிடைச்சிது. நான் பிஸ்னஸை நேர்மையா பண்றேன். அதனால எனக்கு இது லாபம் கிடைக்குது. 90% இல்ல, 100% இனி எந்து தான். நான் ஏன் உனக்கு தரணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டான். இதுல இருந்து மாற்றமே கிடையாதுன்னு. கரெக்டா இவன் நினைக்கிற நேரத்துக்கு அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் வந்துட்டார். "என்ன தம்பி, நல்லா போதா பிஸ்னஸ்?" "ரொம்ப சூப்பரா போதுங்க." இப்ப அவனுடைய அந்த பணிவே மறைஞ்சு போயிடுச்சு. "ரொம்ப சூப்பரா போகுது.
எல்லாமே என்னுடைய முயற்சியால் வெற்றிகரமாக நடக்குது. அவனுக்கு விதவிதமாக கார் வாங்கி சேர்த்து வச்சுட்டான். கழுத்தில் கையில் எல்லாம் நகை ஆபரணங்கள், போடுற ஒரு ஒரு உடையிலையும் பெருமை தெரியணும், கையில் கட்டுற வாட்சில் வேல்வேஷன் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும், அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்பா நான் கேட்டது என்ன, லாபத்தில் பங்கா அப்படின்னு கோவத்தோடு கேட்டான். இல்லைப்பா, வியாபாரத்தை பற்றி கேட்டேன்னு. நான் ஏன் உனக்கு சொல்லணும்? நீ வரியா இல்லை என் கூட உட்காந்து வியாபாரம் பண்ணுறியா? ஒன்றும் கிடையாது, எல்லாமே என்னுடைய முயற்சி. நான் எதுக்கு உனக்கு தரணும்? இன்னொன்று, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, கிளம்பி போய்க்கிட்டே இரு அப்படின்னு. அந்த பார்ட்னரும் கிளம்பி போயிட்டாரு. இந்த பழைய பிச்சைக்காரன் புது பணக்காரனா மாறின உடனே லாபத்தை பற்றி மறந்துட்டான், கொடுக்கணுன்றதெல்லாம் மறந்துட்டான். உழைப்பெல்லாம் என்னுடையது, எதுக்கு நான் உனக்கு 10% தரணும் அப்படின்னு அதிகாரமாக பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நான் நிறுத்துறேன். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தா இது சரியா தப்பா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு எனக்கு சொல்லணும். யோசிச்சிட்டிங்களா? இதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது. சில நேரம் எப்படி கடக்கிறதுன்னு தெரில, எப்படி வியாபாரம் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் கடவுள் ஏதோ ஒரு வழியை காமிச்சு நம்மளை உயர்த்தி விடுறாரு. ஆனால் நம்ம இந்த புது பணக்காரன் மாதிரி இறைவன் நமக்கு செஞ்ச இந்த வழியை வசதி வர மறந்து போய்டுறோம். நம்ம வாழ்க்கை அப்படியே நம்மளை நம்பி இருக்கிற சுற்றி இருக்கிற மாயமான மனிதர்களை நோக்கி போக ஆரம்பிச்சிடுது. நமக்கு வாழ்க்கையில் கை தூக்கி விட்ட இறைவனை நினைக்கிறதுக்கு கூட நேரம் கிடையாது. இறைவனை வணங்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம், கோவிலுக்கு போக நேரம் இல்லைன்றோம். கடவுளை பார்க்கறத விட அந்த நிமிஷம் எனக்கு 10 லட்ச ரூபாய் வருமானம் வருது, அதனால் நான் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்றோம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஆற்றலை இறைவன் கொடுத்து தான் இருக்கிறான். ஆனால் நம்ம தான் இதை எதுவுமே கவனிக்கலை. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒவ்வொரு நொடியும் நம்ம விடுற மூச்சு இறைவனால தான். இறைவனோ இல்லை, உங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஏதோ ஒரு மறைஞ்சு இருக்கிற சக்தியால தான். ஐம்புலன்கள் நம்மளுக்கு கொடுத்தது இந்த உலகத்தில் இருக்கிற அந்த சக்தி தான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஆற்றலை கொடுத்தது அந்த சக்தி தான். அது மட்டுமா, இந்த ஐம்புலன் போதாதுன்னு கைகள், கால்கள், இதயம், சிறுநீரகம், கல்லீரல், இப்படி விலை மதிக்க முடியாத நம்ம உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறதும் இந்த கடவுள் தான். இப்படிப்பட்ட கடவுளை நினைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பட்டியல் நிறைய போடலாம். நினைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்கிறதே கிடையாது. இது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு 10 நிமிஷம் அவனுக்காக நீங்கள் ஒரு நேரத்தை என்னைக்காவது செலவு பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? சின்னதாக ஒருத்தன் டீ கொண்டாந்து கொடுத்தாலே 10 வாட்டி தேங்க்ஸ் சார் அப்படின்றோம். ஆனால் உடலில் எந்த பாதிப்பும் இல்லாமல் அழகான உடலை கொடுத்துருக்கிற இந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜப்பானியர்களை பற்றி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா நன்றி தான் இந்த பிரபஞ்சம் இன்னும் நிறைய நல்லதை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். நன்றி உணர்வு இன்னைக்கு நம்ம விடுற மூச்சில இருந்து, நம்ம உடல்ல இருந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இதை தான் மெடிடேஷனில் நம்ம பண்ணுறோம். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கிறதே இல்லை. முதல்ல பணம் இல்லைன்னு வருத்தப்படுறோம். பணம் வந்ததுமே அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்ற ஆசையில் போயிடுறோம். அதுவும் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இதே குழப்பத்தில் நம்ம நிம்மதியை இழக்கிறோம். ஒரு கதை கூட இருக்குதுங்க. ஒருத்தன் போயிட்டு ஒரு சன்னியாசி கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு வாழறதுக்கு வழியே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த சன்னியாசி கேட்டாராம், ஏதாவது இருக்காப்பா கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட, நான் பணம் தரேன்
அப்படின்றாரு. நான் ஏழைங்க, என்கிட்ட என்ன இருக்கு? இருக்கிற பொருளே கேட்குறேன்ப்பா அப்படின்னாரு. இருக்குதுன்னா கண்டிப்பா தரேங்க. உன்னுடைய கைய வெட்டி குடுத்துட்டு போயிடு. ஒரு ரூ. 10,000 தரேன். ஏங்க கைய வெட்டி குடுக்கணும் ரூ. 10,000க்காக? அது என் கை அப்படின்னா. சரி கை வேணாம், பாவம் நீ சாப்பிடணும், நெறைய வேலை இருக்கு. அதனால கால மாத்திரம் வெட்டி குடுத்துரு. ரூ. 20,000 தரேன். காலா? நான் நடக்கணுமே அப்படின்றான். நீ தானப்பா எதுவும் இல்லன்ன. வேல்வேஷனான பொருளே எனக்கு குடுக்க மாட்டேன்றீங்க. சரி இது 2மே வேணாம். கை கால வச்சுக்கோ. உன்னுடைய கண்ண மாத்திரம் தோண்டி குடுத்துரு. ரூ. 50,000 தரேன். ஐயய்யோ! உலகத்த நான் எப்படி பார்க்கறது? முடியாத அப்படின்றான். உனக்கு என்னதான் வேணும்? அப்படின்னு அந்த வாலிபன் கேட்கிறான் அந்த சன்னியாசி கிட்ட. பேசாம இதெல்லாம் வந்து நீ வச்சுக்கோ. உயிர மாத்திரம் குடுத்துரு. நான் ஒரு ரூ. 2,00,000 தரேன். என் உயிர் போச்சுன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாத. இவ்ளோ விலை மதிப்பில்லாத சொத்துக்கள நீ உன்னுடைய உடம்புல வச்சிட்டு இருக்க. ஆனா, அதுல எந்த பொருளையும் குடுக்க விரும்பல. அப்ப நீ பணக்காரன் தானே? யோசிச்சு பாரு. எத்தன பேரு இத்தன உறுப்போட இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒரு கை இருக்கு, ஒருத்தனுக்கு ஒரு கால் தான் இருக்கு. எதையோ அவங்க அத மறந்துட்டு பொழைக்கிறாங்களா இல்லையா? ஒண்ணுமே இல்ல என்கிட்ட, எனக்கு உதவுங்கன்னு கேட்கிறியே, வெட்கமா இல்லையா? அப்படின்னு அந்த சன்னியாசி கேட்டாரு. உண்மையிலே நம்ம விலை மதிப்பில்லாத ஒரு மனுஷன் தாங்க. சன்னியாசி கிட்ட இந்த வாலிபன் சொன்னா மாரி நம்ம எதுவும் இல்லாதவங்க கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். நம்ம உடம்புல வந்து இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் விலை மதிப்பில்லாதது. இதுல எந்த பகுதியில உங்களுக்கு குறை ஏற்பட்டாலும் பல லட்சங்கள் மருத்துவமனைக்கு செலவு செய்யணும். ஒண்ணுமே வேணாங்க. இப்ப கொரோனா வந்துச்சு. நமக்கு தெரியும். ஒரு ஆக்ஸிஜனுக்காக எத்தனை ஆயிரங்கள், லட்சங்கள் செலவு செஞ்சு எப்படியெல்லாம் காத்துட்டு இருந்தோன்றது நமக்கு தெரியும். ஆக்ஸிஜன்றது நம்மள உயிர் வாழ வைக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த காத்து. அந்த காத்துக்கு தான் பல லட்சம் செலவு பண்ணோம். எந்த செலவும் இல்லாம, குறையும் இல்லாம கடவுள் நம்மளுக்கு இந்த உடல குடுத்திருக்காரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்றதே கிடையாது. கோவிலுக்கு போறது கிடையாது. பணம் வந்துச்சுன்னா, அத அழிக்கிறதுக்காக என்ன என்ன தேவையோ அதெல்லாம் செய்யறோம். யோசிச்சு பாருங்க. பணம் வந்தா தவறான பாதைக்கு போறோம். இதுல நீங்க மாத்திரம் அழியலங்க. உங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் அழியுது. உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் இல்ல. உங்களுக்கு எக்சர்சைஸ் பண்ண நேரம் கிடையாது. உங்களுக்கு லிமிட்டா சாப்பிட நேரம் கிடையாது. தவறான பழக்கங்களுக்கு நீங்க அடிக்ட் ஆயிடுறீங்க. இதெல்லாம் இந்த பணத்தினால நம்ம மறந்துடுறோம். ஏங்க இந்த உடம்பு கடவுள் கொடுத்த கிஃப்ட். இந்த கிஃப்ட்டை நம்ம பத்திரமா பார்த்துக்கினா அது நமக்கு எவ்வளோ லாபத்தை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க. 10% கூட கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன்றது இதை தான் சொல்றேன். உங்க உடம்ப அழிச்சுக்காதீங்க. தீய பழக்கம் எதுவும் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நல்ல எண்ணங்களை எப்போன்னு நினைங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அது இல்லாம தீய பழக்கம் இருக்கிற நண்பர்களா இருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட கூட நெருங்காதீங்க. ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் நம்மளுடைய உடல்ல வந்து முதல்ல சந்தோஷத்தை தரும். அதுக்கப்புறம் நம்ம உடலை அழிச்சிரும். அதுக்காக நம்ம வந்து பல லட்சம் செலவு பண்ணா கூட ஒரிஜினல் பார்ட்ஸ் கிடைக்காது. டூப்ளிகேட் பார்ட்ஸ் போட்டா என்ன ஆகும் அப்படின்றது உங்க வாகனமே உங்களுக்கு நிறைய முறையில சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணணும். நன்றி சொல்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணணும். நன்றி சொல்றது எதுக்குன்னா, நீங்க அன்னைக்கு செய்யற விஷயத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தனியா புரிய வைக்கும். 10 நிமிஷம் நீங்க சைலண்டா உட்காந்து பாருங்க. நீங்க யார் மனசாவது நோகடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது காமிச்சு கொடுத்துரும். ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஏதாவது நீங்க குழம்பி போயிருந்தீங்கன்னா தெளிய வச்சிரும். இதுக்காக தான் அந்த 10 நிமிஷம் இறை வழிபாடு அப்படின்ற மௌனம்.
நம்ம யாருக்காகவும் வாழ வேணாம். நமக்காக இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். முக்கியமா நம்மள நம்பி இருக்கிற குடும்பத்துக்காக நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஒரு நிமிஷத்துல தீய பழக்கம் நம்மளுக்கு வந்துடும். ஆனா அது விடணும்னு நினைச்சா பயங்கர கடினமா பிடிச்சிக்கும். விடாது. உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை பிறருக்கு உதாரணமா வாழுங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியான இதயம், கிட்னி, லிவர் எல்லாமே விலை உயர்ந்தது. திரும்பவும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு மொத்தமா அழிஞ்சிரும். இல்ல இன்னொருத்தர் யார்கிட்டயாவது பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வந்துரும். எதுக்குங்க நம்ம வச்சிருக்கிற சொத்தை அழிச்சிட்டு இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி உறுப்பு தானத்தை கேட்கணும்? யோசிச்சு பாருங்க. தானா பிரச்சனை வர்றது வேற. திடீர்னு நல்லா இருக்கிற மனுஷனுக்கு ஒரு கிட்னி மாத்துறதோ இல்ல கண் மாத்துறதோ வேற. ஏன்னா அது இயற்கையான ஒரு விஷயம். ஆனா நல்லா இருக்கிறத கெடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா இன்னொருத்தர்கிட்ட வாங்கி நம்ம வைக்க வேண்டிய சூழ்நிலை பல லட்சங்கள் செலவாகும். உங்க உடம்புல கவனம் வேணும். சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. ஆனா பார்ட்னரை மறக்காதீங்க. பார்ட்னர்ன்றது உங்களுடைய உடல் உறுப்புகள், இறை வழிபாடு, நன்றியுணர்வு எப்பவும் நினைங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்ற கருத்து உங்களுக்கு சரின்னு பட்டுதுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எத்தனை பேருக்கு நம்ம வாழ்க்கையில நன்றி சொல்லியிருப்போம். யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய பேக் எடுத்து கொடுத்தா தேங்க்ஸ்ன்னு சொல்றோம். இவ்வளோ உறுப்புக்களை நமக்கு ஆரோக்கியமா கொடுத்துருக்கிற இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு நன்றி சொல்றது நீங்க போயிட்டு கோயில்ல உக்காரணுன்ற அவசியம் கிடையாது. அவர் கொடுத்த ப்ராப்பர்ட்டியான நம்மளுடைய உடல் நலத்தை பத்திரமா பார்த்துக்கணும். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி.